சிங்கப்பெண்ணை சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடந்துச்சு அப்போ இன்னைக்கு எபிசோட் என்ன பண்ணுறாங்கன்னா கார்மெண்ட்ஸ் திறக்கிறாங்க. கார்மெண்ட்ஸ் திறக்காம எல்லாருமே வேலைக்கு வராங்க. அப்போ அரச பரசில் ஆனந்தியை அன்பையும் வச்சு தப்பாக பேசுகிறாங்க. அப்போ முத்து சண்டைக்கு போகிறான். அன்பை தப்பாக பேசுகிறாங்க. உங்கள் நாக்கு அழிக்கிற அன்பு உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கா, அதை மறந்துட்டு அவனை போய் தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கான். அந்நேரம் ஆனந்தி கம்பெனிக்குள்ளே வராங்க. அப்போ செக்யூரிட்டி வந்து சாரிம்மா நீங்கள் உள்ளக்க தெரியாமல் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க விடுங்க நான் வேணும்னா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அன்பு உள்ளே வராரு. ஆனந்தி லிஃப்ட்டில் ஏறுறாங்க. இது தெரியாமல் அன்பு மறைச்சு உள்ளே ஏற போறாரு. உள்ள ஆனந்தி மட்டும் இருக்க தெரிஞ்சோன்னு லிஃப்ட்ல ஏறாம படியில ஏறியே போயிடுறாரு. வேற எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மகேஷ் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. மகேஷ் வரவுமே கருணாகரை வந்து இல்லாத பிள்ளதெல்லாம் சொல்லி ஆனந்தியும் அன்பையும் அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. இந்த அன்பு பையன் தான் பக்காவா பிளான் பண்ணி இப்படி செஞ்சிருக்கா. அதனால தான் டைம் கார்டில் வந்து அவுட் டைம்ல அவங்க 2 பேர் எழுதி சைன் போட்டுட்டு யாருக்கு தேவை செவரு கூச்சு உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றா சார் இதெல்லாம் இல்லை சார், இவங்க பொய் சொல்றாங்க, நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன்னு சொல்லி முத்து சொல்றான். சார் இவங்க 2 பேரும் ஸ்டாக் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்நேரம் கதவு லாக் ஆயிருக்கு. கதவு திறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கதவு திறக்கவே முடியல. உள்ள இருக்கிறத எப்படியா வெளியே தெரியப்படுத்துங்கிறதுக்காக என்னென்னமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே முடியல. அந்நேரம் கரண்ட் வேறு கட் ஆயிருக்கு. உள்ளே இருக்கிற மெழுகுதிரியை ஏற்றி உள்ளே உட்காந்துருக்காங்க. அப்படியே அசந்த வாக்கில் படுத்திருக்காங்க. அந்நேரம் ஆனந்தியோட தாவணி தீ பிடிச்சிருக்கு. அன்பு அதை தீயை அணைச்சிருக்காரு. ஆனந்தி தாவணி இல்லாமல் இருக்கும் தன்னோட சட்டையை கழட்டி கொடுத்துருக்காரு. அப்படியே அசந்த வாக்கில் படுத்துட்டாங்க. அந்நேரம் தான் சார் நீங்கள் கதவு திறந்திருக்கீங்க அப்படின்னு முத்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அப்போ ஜெயந்தி கேட்குறாங்க என்ன ஆனந்தி நீ எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க என்ன பேச சொல்கிறீங்க, பொழப்ப தேடி வந்தேன், ஆனால் என்னை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கணும் அவசியமே இல்லைன்னா அந்த கம்பெனியை விட்டே போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அன்பு எம்பே நல்லவர், அவ மாதிரி கலங்கத்தை சுமத்தாதீங்க அப்படி சொல்லி அழுகுறாங்க. உடனே அன்பு சொல்கிறாரு செய்யா தப்பை ஏற்றுக்கிட்டு நான் இங்கே வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை சார், நானும் வேலை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரவிந்த் சொல்கிறா கொஞ்ச நேரம் முன்னாடி ரகு தப்பு பண்ணிட்டானே இந்த கம்பெனி விட்டே அடிச்சு விரட்டினாங்க, அதே மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு இந்த கம்பெனியை விட்டே விரட்டணும் சார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மகேஷும் ஆமாம் கட்டாயமாக அடிச்சு தான் விரட்டணும்னு சொல்கிறாரு. அப்படியே எபிசோட முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மகேஷ்க்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சுக்கு தான் நினைக்கிறேன். கட்டாயமாக சிசிடிவி கேமராவில் ஏதாவது ரெக்கார்டாக இருக்கும், அதை மகேஷ் பார்த்துருப்பாரு. அதனால தான் மகேஷ் வந்து தப்பு பண்ணவங்கள வெரைட்டி ஆகணும்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோடுக்காக நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவேன். இந்த வீடியோ பிடிச்ச மறுபடியும் லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.